ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது வீட்டில் என்னோட ஈவினிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாமா வாங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஏரியாங்கிற மாதிரி தான் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. குட்டீஸ் ஃப்ரீயாக வீட்டில் போய் விளையாடுறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும். நான் குட்டீஸ் வந்து அத்தை கீழே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து காலையில் கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். மெயினாக வெஜிடபிள்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லை. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸுமே அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதுவுமே வாங்கியிருந்தேன். அதெல்லாமே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் பார்த்தோம். பட் வந்து காலையில் போய் வாங்குறதுக்கு டைம் இல்லைண்ணா. இப்போ தானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ஓர்சல் பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கிறனால இப்போ தான் சமைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வாங்கி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். கூட ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி அதெல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டர் தான். அதை குடித்தா மட்டும்தான் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியும் போல், அந்த அளவுக்கு இருக்குது. பயங்கர வெயில், அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போய் உட்காந்துடணும் போல், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் ஒன்றும் ஏசி எல்லாமே வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி எதுவுமே வாங்காமல் விட்டுருக்கோம். நீ கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி தேவை. ஏசி இல்லாமல் சுத்தமாக இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் இந்த காய்கறி எடுத்து வைக்கிறீங்க அப்போ நான் 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் வந்து குடிச்சிட்டேன். அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அப்படியே வந்து இந்த சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வைக்கிறதுக்கு வந்து நமக்கு கரெக்டான சௌரியமான இடம் வந்து இல்லைன்னு சொல்லலாம். சிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் தான். நானுமே வந்து பார்த்திங்கன்னா கழுவி போடுற பாத்திரம் வந்து இது பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்னது வாங்கியிருந்தேன். அப்படிங்கிறனால கழுவி கொஞ்சம் வெளியில் தான் வந்து முன்னாடி தான் கமுத்துற மாதிரி இருக்குது. நமக்கு தண்ணி நல்லா உணர்ந்தால் தான் கபோர்டுக்குள்ளே எடுத்து வைக்கிற முடியும். தண்ணி உணராமல் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வாசம் அடிக்கும், இல்லைன்னா துரு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமுத்தி வச்சுருவேன். அப்போதைக்கப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி எல்லாத்தையுமே அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா இந்த பாத்திரங்கள் ஃபுல்லாக நிறைய நம்பிடும். சரின்னு சொல்லிட்டு அப்போதைக்கப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். அந்தந்த பிளேஸில் கரெக்டாக பார்த்து வைக்கணும். யார் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அத்தையாக இருக்கட்டும் கேட்டால் நீ எங்கே வைப்பேன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. அதனால் நம்மளே தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த சக்கரை கோதுமை மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தீர்ந்துருந்துச்சு. சரி நான் அங்கேயுமே வந்து வாங்காமல் தான் வச்சுருந்தேன். 1 kg மட்டும் தான் வாங்கி அப்போதைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால சரின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு வந்து 2 kg தான் இருந்தது. சரி ஓகே அது மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டுட்டு அப்படியே வந்து சர்க்கரையுமே 5 kg வாங்கிட்டோம். 5 kg சர்க்கரை வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது எங்களுக்கு 6 to 8 மாதம் வரைக்கும் இருக்கும். அப்போதைக்கப்போ வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பக்கெட் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் சும்மாவே தான் இருக்குது. சரி இதில் இந்த மாதிரி வாங்கி ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஊர்லேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பருப்பு பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து ஊர்லேருந்து வரப்போவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அதையுமே ஃபில் பண்ணி வச்சிடலாம். நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தோம். வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் இங்கே வந்ததுமே நமக்கு டக்குன்னு எடுத்து பேக் அந்த இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சா மட்டும் வேலை முடிஞ்சிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பொடி இருக்கே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே ஊர்லேருந்து தான் வரப்போ வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி தான் இந்த டைமும் வந்து வரப்போ வந்து காரில் தானே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும். இது வந்து குறைஞ்சது ஒரு 2 to 3 மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா தான் இடையில வந்து இங்கே வாங்குற மாதிரி இருக்குது. இல்லை ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கே வாங்கிட்டு வந்துடலாம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறது எல்லாமே கொட்டி வச்சிடலாம்னு சொல்லி கொட்டிகிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து நம்மளை எப்போ போல் சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வரும் பாருங்கள், தம்பிக்கு வந்து பக்கெட் மேலே ஏறி நின்றுட்டுருப்பான். அவன் பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு, உளுந்த பருப்பு, கொள்ளு, தட்டைப்பயிறு, சுண்டல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, துவரப்பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். பட் நானுமே இந்த கடலப்பருப்பு வாங்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். அதை நானுமே மறந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருந்துச்சு, அங்கே போய் வாங்கினோம். இந்த பச்சை பட்டாணியுமே நான் மறந்துட்டு வந்திருந்தேன். அதுவுமே இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு என்னென்ன கிராசரிஸ் இருக்குங்கிறது தெரியும். மேலே இருக்கிற கபோர்டில் எல்லாமே அந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு சைடு ஃபுல்லாக பொடி ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன், இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சுண்டல்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்கேன். ஃபைனலாக நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிச்சன் டூர் ஹோம் டூர் ரெண்டுமே ஷேர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா பொடி ஐட்டம் சேமியா ஐட்டம் எல்லாம் இருந்தது.
அது எல்லாத்தையுமே இந்த பக்கெட்டில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறப்ப தீந்துருச்சு அப்படின்னா இதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது இருக்கிற வரைக்கும் எனக்கு சுத்தமாக பிரச்சனையே இருக்காது. எவ்வளோ வச்சாலும் தாங்குங்கிற மாதிரி தான் இந்த பக்கெட் எனக்கு. பாருங்கள், தம்பி வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அப்படியே அவனையும் மேனேஜ் பண்ணிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வாங்கினதே இருந்தது. சரி, அதை அப்படியே ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டுருந்தேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து இந்த பூச்சி பிடிக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த டப்பாவில் வைக்கிறனாலையா இல்லை எதனால ஈரமே படாமல் வச்சுருக்கேன்னா அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா இந்த டப்பாவில் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வரைக்கும் எதுலேயுமே வந்து பூச்சி வந்து பிடிச்சதில்லை. பெருசாக நான் பொருளுமே வாங்கி ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் வைக்க மாட்டேன். அப்போதைக்கப்போ முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே பூச்சி வந்து பிடிச்சது கிடையாது. அப்படியே அஞ்சரை பெட்டியுமே ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுலேயுமே வந்து கடுகு மட்டும்தான், கடுகு மஞ்சத்தூள் மட்டும்தான் வந்தன்னைக்கு ஃபில் பண்ணேன். அது மட்டும்தான் மெயினாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா பருப்பு இதெல்லாமே வந்து கொட்டி வச்சுருந்தேன். அப்படியுமே பார்த்திங்கன்னா சீரகம் வந்து கரெக்டாக இதில் கொட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல போங்க விடுங்க அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி கொட்டிகிட்டு இருக்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே அந்த பக்கெட் வச்சுருக்கேன், அந்த பக்கெட் மேலே ஏறி நின்று ஃபுல்லாக ஆட்டி கீழே வந்து சிந்தி விட்டுட்டான். அவனை மிரட்டினதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் ஓடினா. அது வரைக்கும் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தான். அதெல்லாமே ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீ வந்து ஒரு 15 to 20 டேஸ்க்காவது இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டியது, டக்குன்னு எடுத்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அப்படியே ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக இதில் அஞ்சரை பெட்டி வந்து என்னது வந்து பார்த்திங்கன்னா 7 இது இருக்கும். அதனால் வந்து கடுகு, சீரகம், மல்லி, மஞ்சத்தூள், மிளகு, கொத்தமல்லி, உளுந்த பருப்பு அப்படின்னு சொல்லி 7 இதுவுமே நான் வந்து கொட்டி வச்சுருப்பேன். தீர்ந்தது எம்டி பாக்ஸெல்லாம் எடுத்து மேலே வச்சால வேறு ஏதாவது ஃபில் பண்ணுமான்னு பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஊர்லேருந்து மிளகுடி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி கொண்டு வந்தது இருந்தது. சரி, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. சரி அந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த காரம் கூட வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அப்படியே குறையல, அப்படியே இருந்தது அந்த காரம் எல்லாமே. இதுவுமே வந்து நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட இதை அரைச்சி ஒரு 5 monthsக்கு மேலே இருக்கும். நான் வந்து இது ஓப்பனே பண்ணல, அப்படியே வச்சுருந்தேன். 5 monthsக்கு மேலேயே இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பத்திரமா தான் இருக்குது எல்லா பொருட்களுமே. அதுக்கப்புறம் புளி, மிளகாயுமே இந்த ஜாடியில் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் யோசிச்சு இந்த கீழே கவுண்டர் டாப்பில் எதுவுமே வைக்காமல் எல்லாத்தையுமே எடுத்து கபோர்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான கபோர்டு நம்மக்கிட்ட இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்கிறப்பவே நம்ம கபோர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்மளால் வேறு எந்த பொருளுமே வைக்கல. நானும் வந்து இந்த ஜாடி, ஊறுகாய் பாட்டில், நெய் பாட்டிலெல்லாம் மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். பட் அது வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கரெக்டாக இல்லை. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே நம்ம எங்கே வைக்கிறது வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்காது. எங்கேயாவது கீழே போட்டு உடச்சிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இது இப்படியே இருந்துட்டு போட்டு வேறு எந்த பொருளையும் கவுண்டர் டாப்பில் வைக்காத மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன். பட் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அப்போ என்ன முடியுமோ அதே மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக டீப் க்ளீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணவே இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்து கண்ணாடி இது இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இதில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸு பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பொடி டப்பா, பெரிய டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா அது, சுண்டல், உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே இந்த சைடு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயுமே நிறைய எம்டி பாக்ஸ் இருந்துச்சு. சரி அதெல்லாம் வேண்டாம், அதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதை மட்டும் எடுத்து வச்சாச்சு. நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் கிளம்புற வேலை இருக்குது. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த சட்னியெல்லாம் அரைச்சி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே கையோட ஃபுல்லாக கவுண்டர் டாப்புமே ஒரு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்ச குழம்பு இருந்தது, ஆனால் மாவு இருக்கதை போச்சு, சட்னி மட்டும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தேங்காய் சட்னி மட்டும் ரெடி பண்ணிவிட்டேன். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நாங்கள் கடைக்கு போய்ட்டு இருக்கல குட்டீஸ் பசிக்குதுன்னாங்க அப்படின்னா அத்தை வந்து தோசை ஊற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஈஸியான வேலை இது, நமக்கு எப்போவுமே வெளியில் போகிறக்கே தேங்காய் சட்னி தான், அதை தான் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு சரி யார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் குழம்பு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதை அரைச்சிட்டு இருந்தேன். அதான் சட்னி ரெடி ஆச்சு. இது எடுத்து இதில் கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு வேலை முடிஞ்சு.
இருக்கிறது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து சிங்க்குள்ளே போட்டுட்டு அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அத்தைக்கு குட்டீஸ்க்கு சுண்டல் வேக வச்சுட்டு பால் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணுற கேப்பில் என் ஹஸ்பண்ட் வந்து என்னென்னாங்க, கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட் பண்ணிகிட்ருக்கே அப்படின்னாங்க. அப்போ இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு இருந்தேன். எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கேன். நம்மளோட புது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. சரி, அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இல்லாமல் சுத்தமாக நிற்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். எலெக்ஷன் அடுத்த நாள், அதனால் நாங்கள் முன்னத்து நாளே போய் கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருந்தோம். நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுமே ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போதைக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து கொண்டு வந்து பண்ணிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போனது வந்து இங்கே திருவனந்தபுரமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருக்குது, வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் தான் இருக்குது. நம்ம பைக் இருந்தால் பைக்கில் போல் பைக் வந்து சர்வீஸ் விடணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டோம். டிஎன்எம் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் தான் போயிருந்தோம். பட் எங்களுக்கு அங்கே வந்து பீரோ வந்து பார்த்தோம் செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாப் இருந்துச்சு, அங்கே தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுமே ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. கடை சிறுசு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது, கிராண்ட் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு. கடை சிறுசாக இருக்கேன்னு பார்க்கக்கூடாது, பொருள் தரமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பீரோ மட்டும் வாங்கியிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து பெட்ரூமில் அந்த கபோர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. சரி, ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு பீரோ மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பீரோவும் எக்ஸ்ட்ரா ஒரு ரேக், என்னோடய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வேணும்னு சொல்லிட்டு அது 2 மட்டும் தான் பார்த்து வாங்கியிருக்காக போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ரைட்டிங் டேபிள் எல்லாமே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பாப்பா மாதிரியே இங்கேயும் இருக்குது, நாளைக்கு தம்பி ஸ்கூலுக்கு போனால் அவனும் கேட்பானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இதுமாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் வச்சுருந்தாங்க, ரொம்ப பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய்ட்டு எனக்கு கொஞ்சம் கிராசரிஸ் வேணும்னு சொல்லிட்டு அங்கேயுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கொண்டு வந்து இறக்கறக்குமே வந்துட்டாங்க. இந்த வீடு தான் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டாப் பண்ணி இது பண்ணிட்டாங்க. கரெக்டாக உள்ளே கொண்டு வந்துட்டு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டாங்க. ரேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழட்டி தான் இருந்தால் அவங்க அப்போவே மாட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரோ ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேக் இது பண்ணியிருந்தோம். நமக்கு தூக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் இருக்காதுலாம், டக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஹோம் டூரில் ஃபுல்லாகவே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது குட்டீஸ் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்ததை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அம்மா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அவங்களுக்கு தோசை ஊற்றிட்டு எங்களுக்குமே தோசை ஊற்றி நைட் டின்னர் வந்து சூப்பராக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருந்தோம். தோசை ஊற்றுறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். பட் எனக்கு எப்போவுமே நான் ஊற்றிடுவேன். குட்டீஸுமே வந்து அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அத்தை சொன்னாங்க. சரி, வந்ததுமே எங்களுக்கு தோசை ஊற்றி அவங்களையுமே தூங்க வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தோசை சுட்டு உப்பு போட்டு கொடுத்துட்டு 2 பேர் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிறேன்னாங்க. பாப்பாவுக்கு டிவி இருந்தால் போதும், மேடமே வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுப்பாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு அவளுக்குமே தம்பிக்கு 2 பேத்துக்குமே போட்டு கொடுத்தாச்சு. பாப்பா என்னென்ன பண்ணுறாளோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து பண்ணிகிட்ருக்கான். அக்கா நம்ம அக்கா பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னா சொல்கிறதில்ல. இப்போ அவள் வந்து நல்லது பண்ணாலும் அதை அவன் அப்படியே ரிப்பீட் பண்ணுறான். தப்பான விஷயங்கள் ஏதாவது பண்ணாலும் இந்த மேலே ஏறுறது, சேர்லேருந்து கீழே குதிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணாலும் அதையும் அவன் பண்ணுறான். 2க்குமே மிரட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஐட்டம், டஸ்ட்பின்ஸு அப்படி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு சுத்தமாக இல்லை, அதையுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் இல்லை, சரி நம்ம போயிட்டு வந்திருக்கோம், அவங்கள விட்டுட்டு போயிட்டு வந்தோம் பொக்குன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ப் சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து கண்டுக்க மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இவ்வளோதான் நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள். அதையுமே அப்படியே அந்தந்த பிளேஸில் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக இந்த வீட்டோட ஹோம் டூர் அண்ட் கிச்சன் டூர் 2மே அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.